வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் வடமராட்சி வலயக்கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1A உள்ள 25 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 25 வினாக்களையும் செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள். அப்படி கொஞ்ச நாள் ஆகும் அந்த வினாத்தாள்கள் அனைத்தையும் செய்து அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை முழுமையாக நிரப்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி இல்லைன்னா எங்களோட வைபர் வாட்ஸ்அப் குழுக்கள் இந்த லிங்க் வேறு வீடியோக்களில் இருக்கும். இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் போனீங்களா நான் இப்போ போட்ட வினாத்தாள்களையும் நீங்கள் தரவிறக்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். கடைசியாக போட்ட வினாத்தாள் முன்னுக்கே இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபைல்ன்றதுக்குள்ளே போய் பார்க்கணும். வீடியோவை வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறோண்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். என்னுடையவே நான் படிப்பிக்கின்ற முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சிலபஸ் கிளாஸுக்கும் பாருங்க பிள்ளைகள், கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடப்பிறப்பையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொண்டுட்டோம்னா எக்ஸாம் வியூவில் பிறகு நாங்கள் பேப்பர் செய்யும்போது மிக தெளிவாக அதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாடமாக்கி போகாமல் மிக தெளிவாக புரிதலோடு கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினாயிலக்கம் 1 பிள்ளைகள் சுருக்குக அச்சரக கணித பின்ன பெருக்கல், அச்சர கணித பின்ன சுருக்கல். இதில் கொஞ்சம் இயல்சியை தாண்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்னு. எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஒரு பார்த்து தான் சொல்லணும். இயல்சியை பொறுத்த வரைக்கும் பகுதியிலையும் தொகுதியிலையும் காரணிப்படுத்தப்பட்ட போல தான் இருக்கும். அது கோவை காரணி கூட இருக்கலாம், ஆனால் அது காரணிகளின் பெருக்கமாக இருக்கணும். இது ஓகே, பட் இதை நாங்கள் காரணிப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன் சார் காரணிப்படுத்தணும்? காரணிப்படுத்தாமல் விட்டால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் நாங்கள் காரணிப்படுத்தமெண்டா பின்ன பெருக்கும்போது பகுதியிலையும் தொகுதியிலையும் இருக்கிற பொதுவான காரணிகளை வெட்டி போட்டு பகுதி எண்ணாலையும் தொகுதி எண்ணாலே பெருக்கும். ஏன்னா பின்ன பெருக்கல்ன்றது ரொம்ப இலகுவானது. பகுதி எண்ணால் பெருக்கப்படும், தொகுதி எண்ணால் பெருக்கப்படும். என்ன பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது காரணிகளின் பெருக்கமாக மாற்றினா பொது காரணி இருந்தால் வெட்டலாம். இப்போ 2ன்றது ஓர் உறுப்பு கோவை, அதனாடி பிரச்சனை இல்லை. கீழே ஏ சய பி அப்படின்னு இருக்குது. ஏ சய பியை நாங்கள் காரணிப்படுத்த முடியாது, அது ஒரு கோவை தான், ஈருறுப்பு கோவை. எங்களால் அதை காரணிப்படுத்த முடியாதுண்டா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நீதான் உனக்கு காரணி என்ற ஒரு பிரக்கெட்டை போட்டு ஒரு கவர் பண்ணி விடுவோம். அப்போ தான் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்யலாதுன்ற மாதிரி அர்த்தம் கொடுக்கும். தர இந்த பக்கம் மேலே இருக்கிற அந்த 2A சய 2B இது ஒரு ஈருறுப்பு கோவை. 2லையும் பொதுவான காரணி, அதாவது ஏதாவது வெளியில் காரணிப்படுத்தணும். இங்கே பொது எடுத்து காரணிப்படுத்தலாம். எதை பொது எடுக்கலாம்டா? 2 உறுப்புலையும் 2 பொது எடுக்கலாம். 2 பொது எடுத்தா ஏ சய பி, ஏ சய பி என்று வரும். கீழ் 4B. இப்போ பொதுவான காரணிகளை வெட்டுவோம். இப்போ 2ஐயும் 4ஐயும் 2ஆல் வெட்டினா இங்கே 1 முறை, இங்கே 2 முறை. ஏ சய பி என்ற காரணியையும் ஏ சய பி என்ற காரணியும் வெட்டுவேன். அப்படியே முழுசாக பிரக்கெட்டோட வெட்டுவேன். அதே மாதிரி மேலையும் கீழையும் இந்த 2ஆலையும் வெட்டலாம். இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ மேலே ஒரு ஆள் பெருக்காமல் இருக்கிறாருன்னா இந்த ஒரு ஏ வெட்டுப்படவும் இல்லை, பெருக்கப்படவும் இல்லை. ஏ மட்டும்தான் மேலே மிச்சம். ஏ இங்கே கீழே வேறு எல்லாமே வெட்டுப்பட்டுட்டு பி என்று வரும். ஸோ விட ஏயின் கீழ் பி என்றதை விட ஏயின் கீழ் பி என்ற விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். ஒரு வேளை நீங்கள் காரணிப்படுத்தப்பட்டதில் பிள்ளை இருக்கலாம், இதில் காரணிப்படுத்தி பொதுவான காரணியை வெட்டாமல் 2A கீழ் 2B என்று போட்டிருக்கலாம். சில பேர் அப்படியே ஒட்டு மொத்தமாக 2A இன்ட்டு 2A சய பி, ஏ சய பி இன்ட்டு 4B அப்படின்னு பெருக்கினா கூட எங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் இறுதி விடை இருந்தால் தான் எங்களுக்கு முழுமையான 2 மார்க்ஸும் தரப்படும். ரைட். வினாயிலக்கம் 2க்கு வருவோம் பிள்ளைகள். உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப ஏயின் பெருமானத்தை காண்க. சரிங்க, என்ன தேற்றம் உங்களுக்கு ஞாபகம் வருது? சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில் உள்ள நேர்கோடுகளில் உண்டாகிற கோணங்கள். ஒன்று விட்ட கோணம் சமன், ஒத்த கோணம் சமன், நேய கோணங்கள். ஆனால் இது ஒத்த கோணமோ ஒன்று விட்ட கோணமோ நேய கோணமோ கிடையாது. காணலாம். எப்படிடா? இது 125 பாகைண்டா, இந்த குறித்த கோணமும் 125 பாகை. படத்திலேயே தாராளமாக பயன்படுத்து, பேரெல்லாம் எழுத முடியல. ஏன் இது 125 பாகைண்டா, இது 125 பாகைண்டா? ஒத்த கோணம். இப்போ இந்த 2 கோணத்தையும் கூட்டினா என்ன வரப்போகுது? ஏஐயும் 125ஐயும் கூட்டினா நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை.
ஆகவே ஏ சமன் 180லேருந்து 125 கழிச்சா 120 கழிச்சா 60, அங்கே 5 கழிச்சா 55. மனசால கழிக்கிற மெதட் இல்லைன்னா நீங்கள் போட்டு பொறுமையாக கழிங்கோ. அநியாயத்துக்கு பிள்ளை விடாங்க. சில பிள்ளைகள் 65 போட்டு அநியாய பிள்ளை. அதனால தான் சொல்கிறேன் 55 பாகைன்றதை விட 55 பாகைன்ற விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் போடுங்க. இதில் ஒத்த கோணத்தேற்றம் இதில் பயன்படுத்திருக்கலாம். சில பேர் இந்த கோணத்தை ஏ என்று போட்டிருக்கலாம். அதுவும் ஒத்த கோணத்தேற்றம் ஏதோ ஒரு விதத்தில் ஒத்த கோணம் பயன்படுத்தியிருந்தால் 1 மார்க்ஸ் வரும். இறுதி விட இருந்தால் தான் முழுமையான 2 புள்ளிகளும் வரும். மூன்றாவது வினா, சமபக்க முக்கோணி ஏபிசி. அப்போ ஒரு முக்கோணம் சமபக்க முக்கோணமாக இருக்குண்டா 3 கோணமும் சமனாக இருக்க போது சமபக்க முக்கோணத்தின் ஒரு அகக்கோணத்தின் பருமன் 60 பாகை. 3 கோணமுமே 60 பாகை. இல் ஏஓ சமன் பிஓ சமன் சிஓ ஆகும். இந்த 2 பக்கமும் சமன். இந்த 2 பக்கமும் சமனாக இருந்தால் பிசிஓ என்ற முக்கோணம் இரு சமபக்க முக்கோணி. ஏபிசி என்ற முக்கோணம் சமபக்க முக்கோணி, பிசிஓ என்ற முக்கோணம் இரு சமபக்க முக்கோணி. இதில் கேள்வி என்னன்னு பார்த்துட்டு வருவோம் பிள்ளைகள். ஏபிஓ கோணம் இந்த குறித்த கோணத்தின் பருமனை கேட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற தரவின் அடிப்படையில் என்னால் எந்த கோணத்தை காணலுமெண்டா சமனான பக்கங்களுக்கு 2 பக்கம் சமனாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த 2 கோணத்தையும் வேணுமெண்டா தனித்தனியாக காணலாம். இந்த கோணம் எக்ஸ் என்று சொன்னால் இந்த கோணமும் எக்ஸ். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் தான் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ 116 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x சமன் 180 பாகை. ஸோ 2x சமன் 116 அங்கால அனுப்பினா 110 கழிச்சாடா 70 பாகை. அங்கால 6 கழிச்சா 64 பாகை. அப்போ 2x சமன் 64 பாகை. ஸோ எக்ஸ் சமன் எனக்கு எக்ஸ் தான் வேணும். 64 2ஆல் பிரித்தா 32 பாகை என்று வரும் எக்ஸ். ஆனால் எனக்கு கேட்ட கேள்விக்கு எக்ஸ் கேள்வி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒய் என்று வைக்கிறேன். அந்த பேர் ஏபிஓ கோணத்தை தான் கேட்டது. அந்த ஏபிஓ கோணம் வையோட இந்த 32ஐயும் கூட்டினா 60 பாகை வரணும். ஏனடா 60 பாகை வரணும்? நேர்கோட்டு இல்லை அந்த உச்சி கோணம் ஒரு சமபக்கம் கோணத்தின் உச்சி கோணம் எத்தனை பாகை? ஒரு சமபக்கம் கோணம் பி கோணம் அப்படி ஒட்டு மொத்தமாக 3 கோணமுமே 60 60 60. ஸோ பி கோணம் 60 பாகை. ஆகவே y சமன் 60லிருந்து 32 கழிச்சா 30 கழிச்சா 30, அங்கே 2 கழிச்சா 28. நான் மெனக்கணக்கில் கழிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வரிக்கிரகமாக எழுதுறதுண்டா எழுதி கொள்ளலாம். 28 பாகை என்று வரும். y சமன் 28 பாகை என்ற விடை எடுத்திருந்தால் முழுமையான 2 மார்க்ஸும் வரும். இல்லையண்டா இந்த குறித்த கோணம் படத்தில் எக்ஸ் அந்த குறித்த கோணத்தை காட்டி 32 விடை எடுத்தால் 1 மார்க்ஸ் கொடுக்கலாம். சும்மா 32 விடை இருந்தால் புள்ள. அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள். புள்ளி பரம்பலொன்றின் இடையம் 10ஆம் உறுப்பு எனின் அப்பரம்பலில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இடையம் என்றா என்னடா? தரவு தொகுதியில் நடுவில் வர்ற தரவை இடையம்னு சொல்லுவோம். ஸோ 10ஆம் உறுப்பு எங்களுக்கு இடையமெண்டா அந்த 10ஆம் உறுப்பை நாங்கள் T10 மாதிரி கூட்டல் விருத்தி அந்த அடையாளத்தில் போடுறேன். அப்படி போடணும் இல்லை. இது 10ஆம் உறுப்புன்னு நீங்கள் தமிழ். அப்போ அதுக்கு முன்னுக்கு எத்தனை உறுப்பு இருக்குமாடா? அதுக்கு முன்னுக்கு 9 உறுப்பு இருக்கும். அப்போ அதுக்கு பின்னுக்கும் எத்தனை உறுப்பு இருக்கும்? 9 உறுப்பு இருக்கும். இவரோட சேர்த்து மொத்தம் எத்தனை உறுப்பு? 10ஆம் உறுப்போட சேர்த்து மொத்தம் எத்தனை உறுப்பு? 9 9 18 18 ஒன்றும் 19 உறுப்பு. இல்லை 10 9 19 உறுப்புகள் இருக்கும் அப்படின்றத விட இல்லையண்டா என்ன ஒரு விலை இருக்கு பிள்ளை, என்ன ஒரு விளக்கம் இருக்கு பிள்ளைகள். இடையம் காண்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. மொத்த தரவுகளின் எண்ணிக்கையோட ஒன்றை கூட்டி நாங்கள் 2ஆல் பிரித்தோம்னா இது எத்தனையாவது தரவண்டு வரும். இடையம் எத்தனையாவது தரவண்டு? இடையம் 10ஆவது தரவண்டு தந்திருக்கு. ஸோ அந்த எண் என்ன இருந்தால் இந்த இடையம் 10ஆவது தரவாக இருக்குமெண்டு இங்கே ஒரு சமன்பாடை உருவாக்கி தீர்க்கலாம். இங்கே 2 அங்கே கொண்டு போனால் 2 அங்கே போய் பெருக்கினா 20 வரும். இந்த சக உண்டு அங்கே கொண்டு போனால் சய உண்டு. ஆகவே எண் சமன் 19. ஆகவே விட 19 உறுப்புகள் காணப்படும்ன்றதை விட 19 உறுப்புகள் என்ற விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். மற்றபடி புள்ளி வழங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை பிள்ளைய. ரைட், ஓகே. 13வது கேள்விக்கு போவோம். இது வழக்கமாக இந்த வட்டத்தின் நான் தொடர்பான அடிக்கடி வர்ற கேள்வி. 13 சென்டிமீட்டரை ஆரையாக உடைய வட்டம். இதில் இதுவரைக்கும் வட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே ஆரை கீரையில் நாங்கள் கீறித்தான் ஆகணும். ஏன்னா இந்த கேள்வி இந்த பேட்டர்ன் நமக்கு தெரியும். கொடுக்குற கூட என்ன பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்துகிற மாதிரி தான் பொதுவாக வர்றது. ஆகவே நான் இங்கே OBயை கீறியிருக்கேன். நீங்கள் OAயை கீறினாலும் சரி,
ஆரை 13 சென்டிமீட்டர் ஆரையாக உடைய வட்டத்தின் மையம் ஓ ஆகும். ஓவிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரம் என்றது செங்குத்து தூரம். 5 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நான் ஏபியின் நீளத்தை காண்க. தூரம் என்றது செங்குத்து தூரம். ஒரு நானுக்கு வரையப்படும் செங்குத்து, வட்டத்தின் நான் தொடர்பான பாடம் 10ஆம் ஆண்டு படிச்சினாங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமகுருடும். பைதரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி குறித்த பிசி இந்த நீளத்தை காணலாம். நீங்கள் ஒருவேளை பைதரஸ் மும்மை அப்படின்ற பாடத்தை கொஞ்சம் தெளிவாக விளங்கி இருந்தால், நாங்கள் அது 3rd term சிலபஸில் தான் படிக்க இருக்கிறோம், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமெண்டா 12 சென்டிமீட்டர். இல்லையண்டா அந்த பிசி இந்த நீளத்தை கண்டு தான் வரணும். சில பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, செங்கோணம் முக்கோணம் வந்தாலே தெரியாத பக்கம் மற்ற. அப்படி இல்லைடா, செம்பக்கத்தின் வர்க்கம், செம்பக்கமார் செங்கோணத்துக்கு எதிரானது 13 வர்க்கம் ஏனைய 2 பக்கங்கள் 5 வர்க்கத்தையும் எக்ஸின் வர்க்கத்தையும் கூட்ட வரும். 13 வர்க்கம் 169. பிறகு கழிச்சு போட்டு சொல்கிறேன் இல்லையா, 13 வர்க்கம் 160. நான் என்ன சொல்கிறேன்னா, சில பிள்ளைகள் என்ன யோசிக்கிறேன்டா, வர்க்கத்தை பொது எடுக்கிற மாதிரி 13 வர்க்கத்துலேருந்து 5 வர்க்கத்தை கழிச்சா அது 8 வர்க்கம் வரும்னு நினைக்கிறீங்க. சில பிள்ளைகள் அது படுபுல. 169 சமன் 25 சக எக்ஸ் வர்க்கம். ஸோ 25 அங்கால போய் கழிச்சா எக்ஸ் வர்க்கம் சமன் 169லேருந்து 25 கழிச்சா 144. 144 ஆற்ற வர்க்கம் என்றா 12 வர்க்கம். ஆகவே எக்ஸ் சமன் 12 சென்டிமீட்டர். ஆனால் கேட்டது நான் இந்த நீளம், நான் ஏபி இந்த நீளம் 12 2 மடங்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை 12 சக 12 24 சென்டிமீட்டர் என்று சொன்னாலும் சரி, 24 சென்டிமீட்டர் என்ற விடை எடுத்திருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். ஒருவேளை பிசி சமன் 12 சென்டிமீட்டர் என்ற விடை எடுத்திருந்தா 1 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ இருக்கிற புள்ளி திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் பிள்ளைகளா. பிசி சமன் 12 சென்டிமீட்டர் பிசிஐ சொல்லலாம், இல்லை ஏசிஐன்னு சொல்லலாம். அந்த குறித்த அந்த நீளம் 12 சென்டிமீட்டர் என்று சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கும். இறுதி விடை இல்லாட்டி, இறுதி விடை இருந்தால் இப்போ நமக்கு என்ன சிக்கல், ரைட். 6வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். இதில் ஒரு மடக்கை தந்திருக்குது. எல்ஜி. எல்ஜி என்றா என்னடா, அடி 10க்குரியது. அதாவது என்ன விளக்கம் என்றால், லோக் அடி 10 20, அதாவது 20 10 எத்தனையாம் வலுவென்று மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு எங்களுக்கு மடக்கை பெருமானம் கண்டு போட்டிருக்கேன். 1.30 10 சொல்லியிருக்கான். 3.01 சொல்லியிருக்கான். என்ன 4ஆம் தசமதானம் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த பூஜ்ஜியத்தை விட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அங்களை மடக்கை அட்டவணை இந்த ஏற்ற மாதிரி சொல்லியாச்சு. இதனை சுட்டி வடிவில் தருக. மடக்கை என்றது வலுவை சொல்கிற கேள்வி. இது எத்தனையாம் சுட்டி என்றது பெருமானம் காண்றது. 10 1.30 10ஆம் வலு, அது 3.01 வலு சமன் 20 இப்படி சொல்லலாம். இல்லாட்டி கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி 20 10 எத்தனையாம் வலு என்ற கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி 20 சமன் 10 1.3010 வலு அப்படி என்று சொல்லியிருந்தாலும் சரி, இந்த 2 விடையில் ஏதாவது ஒரு விடை, ஒன்றில் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி முழுசாக இருக்கணும், இல்லை இந்த பக்கம் இருக்கிற மாதிரி முழுசாக இருக்கணும். இந்த 2ல் ஒரு விடை முழுமையாக சரியாக இருந்தால் மட்டும் முழுமையான புள்ளி கிடைக்கும். 2 எழுதணும் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ 1 எழுதினா போதும். கூடுதலான பிள்ளைகள் இதை எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கீமில் இதுதான் வரும். ஆனால் 2மே சரி பிள்ளைகள். இப்போ இது அது என்ற எந்த கதைக்கும் இடம் இல்லை. 7வது கேள்வி. பெட்டி ஒன்றில் சர்வசமனான கருப்பு வெள்ளை பந்துகள் உள்ளன. பந்துகள் எத்தனை இருக்குன்னு சொல்லல, ஒரு பெட்டியில் கொஞ்சம் பந்துகள் இருக்குது, கருப்பும் இருக்குது வெள்ளையும் இருக்குது, பந்துகள் உள்ளன. அவற்றிலிருந்து கருப்பு பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ இதுக்குள்ள நான் கருப்பு பந்து எடுக்கிறேன்டா, அந்த பந்து கருப்பு பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 8ல் 5 சந்தர்ப்பம் கருப்பு பந்து எனின் வெள்ளை பந்து எடுப்பதற்கான நிகழ்வு. அங்கே கருப்பும் வெள்ளையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ கருப்பு எடுக்காட்டி வர்ற பந்து என்னவா இருக்க போகுது, கட்டாயம் வெள்ளை பந்தாக இருக்குது. 8 பந்து இருந்தால் 3 பந்து வெள்ளை, அதுக்காண்டி 8 பந்து தான் இருக்கண்டு இல்லை, 16 பந்து இருந்து 10 பந்து கருப்பாக இருந்திருக்கலாம். ஸோ கேட்ட கேள்விக்கான விட நிகழ்தகவு தானே கேட்டது. கேட்ட கேள்விக்கு என்னடா விட 8ல் 3 ஒரு சின்ன கேள்வி என்ன இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி 8ல் இருந்தெல்லாம் கழிச்சு காணலாம். இல்லை நேரடியாக 8ல் 3 தாராளமாக போடலாம். அந்த அடிப்படையில் 8ல் 3 விட நேரடியாக போட்டிருந்தாலே முழுமையான புள்ளியும் கிடைக்கும். உங்களுக்கு புஷ்பாட்டை பொறுத்த வரைக்கும் செய்க வழி இல்லாட்டி கூட முழு புள்ளி இப்போது இருக்கிற புள்ளி திட்டத்தின் அடிப்படையில் போடப்பட்டு கொண்டு இருக்கு. வட்டம் தொடர்பான நிறுவல் கேள்வி. 8வது கேள்வி. வட்டம் ஒன்றில் ஏபி சிடி, ஏபி என்றது இங்கே இருக்கிற, சிடி என்றது ஒன்றுக்கொண்டு சமாந்தரமான நான்களாகும். ஏசி இது நினைக்கப்படையில் ஏடி பிசி என்பன
இயில் இடைவெட்டுகின்றன. குறித்த ஒரு கோணம் தந்திருக்குது. ஏபிஇ ஏபிஇ இந்த குறித்த கோணம் ஏபிஇ என்றால் இந்த பியில் எதிரமைக்கிற கோணம் தான். அது ஏபிஇ என்று சொல்லியிருந்தாலும் சரி, ஏபிசி என்று சொல்லியிருந்தாலும் சரி, இந்த கோணம் 37 பாகை ஆகும். எனின் பிஇடி முதல்ல அந்த கேட்கப்படுற கேள்வியை நம்ம முதல்ல இடத்தை புரிஞ்சு கொள்ளணும். அது எந்த கோணம்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். பிஇடி இந்த குறித்த கோணத்து இந்த பெருமனை கேள்வெடுது. அதுக்கு ஒரு அச்சரத்தை போடுவேன், எக்ஸெண்டு வச்சு கொள்வோம். அப்போ தான் புரிதலுக்கு எனக்கு சுகமாக இருக்கும். இந்த குறித்த கோணத்தின் பெருமனை எப்படி காணலாம்? சமாந்தர நேர்கோடு, அடுத்தது வட்டத்தின் கோணம். ரெண்டு விஷயத்தையும் சமாந்தர நேர்கோட்டில் என்ன வரப்போகுது? சமாந்தர நேர்கோடாக இருந்தால் ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஸோ செட் வடிவ கோணம் என்ற அடிப்படையில் சி கோணம் எத்தனை பாகையாக வரப்போகுதுடா? 37 பாகையாக வரப்போகுது. இதில் சமாந்தர நேர்கோடு மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கா? இல்லை, இது ஒரு வித்தியாசமான குறித்த பாடம். இது வட்டத்தின் கோணங்கள்லையும் சம்பந்தப்பட்டிருக்கு. பியில் எதிரமைச்ச கோணம்ன்றது, அதாவது ஏயிலிருந்தும் சியிலிருந்தும் வட்டத்தின் பரிதியில் உள்ள பியில் எதிரமைச்ச அதே கோணம்தான் எங்கே எதிரமைச்சிருக்கும்? டியிலையும் எதிரமைக்கும். ஸோ டியிலையும் எத்தனை பாகை? 37 பாகை. குறித்த இந்த கோணம் இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம். நீ இந்த முக்கோணத்துக்கு எடுத்தாலும் சரிடா, இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே 37 கூட்டினா 37 இந்த 2 மடங்கு 74 பாகை. 74 பாகை என்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் கொடுங்க. மற்றபடி எங்களுக்கு ஒன்று விட்ட துண்ட கோணம் பயன்படுத்தி இருந்தாலோ மையமா அப்படி யோசிக்கிறீங்களாடா? மையமண்டு எடுத்து செய்யலாது, ஆனால் அது மையம்தான். அது பிறகுதான் மையமண்டு வரும். ஏன்னா பாருங்க, பரிதி கோணம் மைய கோணத்தின் 2 மடங்காக வருதில்ல சென்ற வாட்டில். ஸோ என்னவாக மாறப்போகுதுன்றா கட்டாயம் மையமாக தான் வரப்போகுது. நீங்கள் மையமண்டு எடுத்து செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் மையமண்டு எடுத்து செஞ்சிருந்தாலும் எத்தனை பாகை வரப்போகுது? 74 பாகைன்ற விடை தான் வரப்போகுது. 74 பாகைன்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் பகுதி ஒன்றுக்கு வழங்கப்படுது. ஆனால் அது மையம்தான், ஆனால் மையமண்டு எடுத்துக்கொள்ள முடியாது. அது நீங்கள் இதில் 74 பாகை என்று காட்டுறதன் மூலம் அது மையமண்டு நிறுவ முடியும். அப்படித்தான் வரும். ஓகே. ஆனால் இங்கே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தேற்றம்டா சமாந்தர நேர்கோடுகளுடைய தொடர்புடைய கோணங்களும் ஒரு துண்ட கோண தேற்றமும் வட்டத்தின் புறக்கோண தேற்றமும் புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற தேற்றமும் பயன்படுத்தினா 74 பாகை என்ற விடையை நீங்கள் எடுக்கலாம். ரைட். யாதேனும் ஒரு அகிலத்தொடை, ஒரு அகிலத்தொடை A, B என்ற 2 தொடைகள் இருக்குது. நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் B, நம்பர் ஆஃப் A ஒன்றிப்பு B எல்லாம் தந்திருக்கு. நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B, இந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு தொடர்புடைய சூத்திரம் இருக்குது. இதே சூத்திரம் நிகழ்தகவுக்கும் இருக்குது. ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஒன்று வரும், இது நம்பர் ஆஃப் ஒன்றும் வருது. ஸோ நம்பர் ஆஃப் A ஒன்றிப்பு B, ஒன்றிப்பண்டா என்ன பிள்ளைகள்? சேர்த்தல். ஒன்றிப்பண்டா சேர்த்தல், கூட்டல். அதாவது ரெண்டையும் ஏயிலையும் பியிலையும் உள்ள மொத்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கை, ஏயில் உள்ள மூலகங்கள் இந்த எண்ணிக்கை இந்தையும் பியில் உள்ள மூலகங்கள் இந்த எண்ணிக்கை இந்தையும் கூட்டலுக்கு வரணும். ஆனால் வராது. ஏன் வராது? இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா மூலகம் 2 இருந்தது 2 தரம் கூட்டப்பட்டிருக்கும். அதாவது இடைவெட்டு தொடையை நாங்கள் கழிக்க வேண்டி இருக்கும். நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B, இதுதான் எங்கள் நம்பர் ஆஃப் A ஒன்றிப்பு Bக்கான ஒரு சூத்திரம். தொடையில் இருக்கிற ஒரே ஒரு சூத்திரம். நிகழ்தகவில் இது ஒரு சூத்திரம், 2 சூத்திரம் இருக்குது. அதில் இது ஒரு சூத்திரம். இது எந்த இடத்துல நிகழ்தகவிலும் வரும், P என்று வரும், ப்ரோபபிலிட்டி ஆஃப் என்று வரும். சரி, இப்போ கேட்ட கேள்வியில் நமக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். A தெரியும். நம்பர் ஆஃப் A 15, நம்பர் ஆஃப் B 22, நம்பர் ஆஃப் A ஒன்றிப்பு B 30. எது தெரியாது? நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B தான் தெரியாது. இந்த நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B எக்ஸ் என்ற ஒரு பெருமானம் வந்து மறை எக்ஸ் அங்கால போனால் என்னென்று வரும்? நமக்கு எக்ஸை தான் காணணும், அது மறை உறுப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மறை நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B அப்படியே தூக்கி அலைக்கு அங்கே அனுப்பினீங்கன்னா நேர் நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B சமன். இது ரெண்டையும் கூட்டினா 47 ஆச்சாகும். என்னடா 47 சக 30 அங்கே வந்தால் சய 30 வரும். ஆகவே நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B சுருக்கல் தான் வருது 32, 37. என்னடா 37, 37லேருந்து 30 போனா 7 அப்படின்னு வரும். சரி, இதை வேறு என்ன மாதிரி செய்யலாம்டா? வெண்வெறி படம் வரைஞ்சும் செய்யலாம் பிள்ளைகள். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேண்டாம். வெண்வெறி படத்தில் இந்த மாதிரியான கேள்வி செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதுக்கு நாங்கள் வேறு எல்லாம் ஐடியா வச்சுக்கோம். அந்த ஐடியாவை சொல்கிறேன். இதில் ஏத்தோட
இது பி தொடை. இந்த ரெண்டு தொடையும் இடைவெட்டுற மூலகங்கள் கொஞ்சம் விஷயங்கள் தந்திருக்குது அகிலத்தோட. இப்போ எங்களுக்கு என்ன தந்திருக்குன்னா இந்த மூன்றுலையும் உள்ள மொத்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கை தெரியும். அதை விட எனக்கு வேறு என்ன தெரியும்னா நம்பர் ஆஃப் ஏ தெரியும். நம்பர் ஆஃப் ஏ வந்து 15. இது ஏத்தோட நம்பர் ஆஃப் ஏ வந்து 15. நம்பர் ஆஃப் பி தெரியும். நம்பர் ஆஃப் பி வந்து 22. இதை விட வேறு என்ன தெரியுமெண்டா இந்த 3 பிரதேசத்திலையும் இருக்கிற மொத்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கை 3 பிரதேசத்திலையும் இருக்கிற மொத்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கை 30 தெரியும். இதில் ஏதோ 2 பிரதேசத்து இந்த மூலகங்கள் வேறு விதத்தில் தெரியும். ஏதோ ஒன்று எடுத்துக்கோள். இந்த ரெண்டும் சேர்ந்து 22. ஸோ 3ஆவதுல மொத்தமாக 30. அப்போ 3ஆவதுல எத்தனை பெற போகுது? இந்த பக்கம் 8. இது 8ண்டா, இது 7, இது 7ண்டா, இது 15. கேட்டது நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி, ஆகவே 7. இது வெண்வெறி படத்தின் உதவியோடு நீங்கள் செய்யலாம். பொதுவாக இந்த சந்தர்ப்பத்தில் சூத்திரம் தான் இலகுவானது. சூத்திரத்தை பயன்படுத்தி செஞ்சுருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் செஞ்சுருந்தாலும் சரி, இறுதி விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸும் கிடைக்கும். சூத்திரத்தை பயன்படுத்தி பிரதியிட்டது சரியாக இருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். 1 50,000. 50,000 5 லட்சமா? 5 லட்சம். நீங்கள் வழக்கமாக பார்க்குறது 1 50,000. 1 50,000ன்றது எங்கே படிக்கிற நீங்கள் புவியியல் எல்லாம் படிப்பீங்க நினைக்கிறேன். ஜியோகிரஃபி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 1க்கு 50,000 அளவுடைய அடிக்கடி வரும். ஆனால் இது 1க்கு 50,000 இல்லை, 5 லட்சம். படியா பாருங்க கூட. 5 லட்சத்துக்கு என்ற அளவிடை படத்தில் 5 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படுவது எத்தனை கிலோமீட்டரே ஆகும்? அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 5 லட்சம் சென்டிமீட்டர். அப்படி ஒவ்வொரு முறையும் யோசிச்சு கொண்டு சரி வராது. ஒரு முறை அழகை மாற்றிட்டு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்துவோம். அதே ஸ்டைலில் தான் நான் பயன்படுத்த போகிறோம். 5 லட்சத்துக்கு என்ற என்ன அர்த்தம்டா, படத்தில் 1 சென்டிமீட்டரால் குறிக்கப்படுகின்ற நீளம் உண்மையான 5 லட்சம் சென்டிமீட்டரை குறிக்க போகுது. சென்டிமீட்டரை வந்து நான் கிலோமீட்டர் ஆக்க போகிறோம். அடுத்தோடனே நேர கிலோமீட்டருக்கு வரையிலாது, மீட்டருக்கு வரணும். எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர்? அதாவது 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சேர சேர மீட்டர் ஆகும். ஸோ 100 ஆக்கணும்னா 2 சைவரை நான் கழிச்சனண்டா 5000 மீட்டர் ரெண்டு வரும். 2 சைவரை கழிச்சா எத்தனை மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர்? 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். ஸோ 1000ஆல் வகுத்தா இது கிலோமீட்டராக வரும். 5 கிலோமீட்டர் ரெண்டு வரும். அதாவது படத்தில் 1 சென்டிமீட்டரால் வகை குறிப்பது உண்மையில் 5 கிலோமீட்டர். ஆனால் இங்கே 5 சென்டிமீட்டரால் வகை குறிப்பது கேள்விடுது. அப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 5 கிலோமீட்டருண்டா 5 மடங்கு 25 கிலோமீட்டர் ரெண்டு வரும். நீங்கள் 2-3 விதத்தில் காணலாம். 25 கிலோமீட்டர் என்ற விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையண்டா 1 சென்டிமீட்டர் 5 கிலோமீட்டரை வகை குறிக்குது என்று காட்டினாலும் சரி, இல்லை 1 சென்டிமீட்டர் 5 லட்சம் சென்டிமீட்டரை வகை குறிக்குது என்று காட்டினாலும் சரி, 1 மார்க்ஸ் கிடைக்கும். 2 மார்க்ஸும் கிடைக்கணுமெண்டா கடைசி விட இருக்க வேண்டும். ரைட். 11வது கேள்விக்கு போகும்போது ஒரு அச்சரகணித பின்ன சமன்பாடு. ஒரு சிக்கல். ஒரு சிக்கல் இல்லை, 2 சிக்கல். என்ன சிக்கல்? 1 பின்னம் இருக்கிற சமன்பாடு. அதை விட என்னமோ ஒரு பெரிய சிக்கல், 2 இடத்துல தெரியாக்கணியம் இருக்குது. ஸோ 2 இடத்துல தெரியாக்கணியம் இருந்தால் நான் எப்படியோ இந்த 2 இடத்துல இருக்கிற தெரியாக்கணியத்தை ஒரு இடத்துக்கு மாற்றணும். அடுத்தது பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றணும். அதான் முதல்ல. பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றணும். பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறதுக்கு 2 வழி இருக்குது. இந்த 2 பின்னத்தையும் ஒரு பின்னமாக்கி இந்த பக்கம் ஒரே ஒரு பெருமானம் இருக்குது, குறுக்கு பெருக்கம் போட்டு பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றலாம். இல்லையண்டா இருக்கிற பகுதி எண்கள் இந்த பொமசியால் எல்லா உறுப்பையும் பெருக்கி பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றலாம். 2மே இலகு. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு குறித்த 2 பின்னத்தையும் ஒரு பின்னமாக மாற்றலாம். என்ன ஐடியா பயன்படுத்தலாம்? பின்ன கழித்தல். பின்னங்களை கழிக்கணும்னா பகுதி எண் சமனாக இருக்கணும். சமனோடா இது எக்ஸ், அது 2x. கழிக்கலுமா? ஒரு பின்னமாக்கினா தான் ஏதாவது செய்யலாம். கழிக்கலுமா? கழிக்க இயலாது. ஸோ என்ன செய்து ஆகணும்? கழிக்க இயலாட்டி என்ன செய்யணும்? பொமசி எடுக்கணும். பொமசி எடுத்தால் 3x பொமசி. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றுவேன். இது 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. 3ஆல் பெருக்கு நான் 3. இது அப்படியே இருக்குது. அப்போ அப்படியே வரப்போகுது. சய 2 சமன் 1. மேலே சுருக்கி போட்டிங்களா 1/3x சமன்
ஒன்று வந்துட்டு. இப்போ எங்களுக்கு பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றணும். ஸோ இந்த 3x அங்கே அனுப்பினா அங்கே போய் பெருக்கும். 3x அங்கே போனால் 3x தர 1 சமன் குறுக்க பெருக்கினா 1 தர 1 1. ஆகவே 3x சமன் 1 வரப்போகுது. எக்ஸை காணணுமெண்டா சமன்பாட்டின் இருபுறமும் 3ஆல் வகுத்தா எக்ஸ் சமன் 1 கீழ் 3 வரப்போகுது. எக்ஸ் சமன் 1 கீழ் 3 விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்களா உங்களுக்கு முழுமையான புள்ளிகளும் புள்ளி திட்டத்துக்கு அமைவாக கிடைக்கும். ஒருவேளை இந்த பின்ன சுருக்களை மட்டும் சரியாக செஞ்சுருக்கீங்க, பகுதி எண்ணுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி எண்ணை மாற்றி போட்டிருந்தாலே காணும் 1 மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? கட்டாயம் இந்த இறுதி விடை இருந்தால் தான் முழுமையாக புள்ளி கிடைக்கணும். அது அப்படி தான், இறுதி விடை இருந்தால் தான் முழுமையான புள்ளி கிடைக்கும். ஆனால் 1 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு பல வழி இருக்குது. அதாவது செய்க வழி தேவையண்டு இதுக்கு தான் சொல்கிறது. 12வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள், இந்த 12வது கேள்வியில்னா தரப்பட்டுள்ள முக்கோணங்கள் ஒருங்கி செய்ய போதுன்னு சொல்லல, ஒருங்கி செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஏனெண்டா இப்போதைக்கு இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் இந்த 2 முக்கோணமும் ஒருங்கி செய்யாது. தரப்பட்டுள்ள உருவில் முக்கோணி ஏபிசி முக்கோணி ஏசிடி இந்த 2 முக்கோணத்தையும் தான் சொல்லப்படுது. இந்த 2 முக்கோணத்திலையும் ஒருங்கி செய்வதற்கு சமனாக இருக்க வேண்டிய ஒரு உறுப்பை எழுதி ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தையும் எழுதுக. இப்போ இருக்கிற நிபந்தனையின்படி பார்த்தா இந்த முக்கோணத்தில் ஒரு கோணம், இந்த முக்கோணத்தில் ஒரு கோணத்துக்கு சமனாக இருக்குது. அந்த கோணம் சாதாரண கோணம் மட்டுமில்லை, செங்கோணம். அதை விட இந்த பக்கம் இருக்குது தானே, இந்த பக்கம் வந்து இந்த 2 முக்கோணத்துக்கும் பொது பக்கம். இந்த 2 முக்கோணங்கள் ஒருங்கி செய்ய வேணுமென்றால் மொத்தம் 4 வழியில் ஒருங்கி செய்யலாம். பக்கம் 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 3 பக்கமும் என்னும் ஒரு முக்கோணத்தின் 3 பக்கத்துக்கும் சமனாக இருந்தால் பக்கம் 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 என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். அடுத்தது பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். அடுத்தது கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். அடுத்தது வந்து செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும் ஸ்பெஷலான செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்யும். இங்கே ஆல்ரெடி இந்த முக்கோணத்திலையும் அந்த முக்கோணத்திலையும் ஒரு கோணமும் ஒரு பக்கமும் சமனாக இருக்குது. ஸோ ஒரு கோணமும் ஒரு பக்கமும் சமனாக இருந்தால் மற்றது ஒரு கோணமாக இருந்தாலோ மற்றது ஒரு பக்கமாக இருந்தாலோ கட்டாயம் பக்கம் 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 என்ற நிபந்தனை வரவே வரையாது. ஏன்னா ஒரு கோணம் உள்ள வந்துருச்சு. ஸோ 3ஆவதாக வரப்போகிறது எப்படி வந்தாலும் பக்கம் 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 என்ற நிபந்தனை வராது. ஆனால் பக்கம் கோணம் பக்கமாக இருக்கணும்னா அந்த குறித்த கோணம் அடைகோணமாக வைக்கக்கூடிய மாதிரி மற்ற பக்கம் வந்தால் போதுமானது. இங்கே பாருங்க கூட, இந்த கோணம் இந்த பக்கத்துக்குள்ள தான் இந்த கோணம் இருக்குது. ஸோ அடுத்த கோணம் ஒருவேளை இது ஒரு 3 விட இங்கே பொருத்தமான விட வரப்போகுது. ஏடி என்ற பக்கம் பிசி என்ற பக்கத்துக்கு சமனாக இருந்தால் இருக்கும் என்று நான் சொல்லல. ஏடி என்ற பக்கம் ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை என சமனாக வேண்டிய ஒரு சோடி உறுப்புகளை எழுதி, அதாவது ஏடி என்ற பக்கம் பிசி என்ற பக்கத்துக்கு சமனாக இருந்தால், அங்கே ஏற்கனவே இருக்கிறத விட இதுவும் சமனாக இருந்தால் இந்த 2 முக்கோணமும் செங்கோண முக்கோணம்ன்றா செம்பக்கம் பக்கம் தான் நிபந்தனை இல்லைடா, அது கெனப்புள்ளிகளுக்கு இருக்கிற ஒரு குழப்பம். இந்த 2 முக்கோணமும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். இந்த விட கொடுத்துருந்தா முழுமையாக சரி, ஒருங்கி செய்ய வேண்டிய உறுப்பை சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், பக்கம் கோணம் பக்கம் என்று சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். இல்லை 2வது விட ஒருவேளை அது சமனாக இல்லாட்டி கூட ஒருங்கி செய்கிறதுக்கு வழி இருக்குது. அடுத்தது என்ன நிபந்தனை நாங்கள் பார்த்தது, கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையிலையும் இந்த 2 முக்கோணம் ஒருங்கி செய்யலாம். ஏற்கனவே ஒரு கோணம் ஒரு பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒத்த பக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி வேறு என்னமோ ஒரு கோணம் சமனாக இருந்தால் போதும். அந்த பக்கத்தை ஒத்த பக்கமாக இருக்கக்கூடிய கோணம்ண்டா இங்கே இருக்க டி கோணமாக இருந்தால், இங்கே இருக்க பி கோணமாக இருந்தால், இந்த டி கோணத்துக்கு எதிரான பக்கம் பி கோணத்துக்கு எதிரான பக்கம். ஸோ இந்த முக்கோணத்தில் ஏடிசி என்ற கோணம் ஏபிசி என்ற கோணத்துக்கு சமனாக இருந்தால் இந்த 2 முக்கோணமும் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். பயங்கர குழப்பமான கணக்கை விட வரப்போகுது. ரைட்டா? கட்டாயம் அந்த கோணமாக தான் இருந்திருக்கோணம் என்று எந்த கட்டாயம் இல்லைடா. இந்த கோணத்துக்கு பதிலாக இந்த கோணமாக இருந்தாலும், அதாவது இந்த 2 கோணமும் அந்த கோட்டிலேயே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இந்த முக்கோணம் ஒருங்கி செஞ்சுருக்கும். அதாவது எந்த கோணத்தை சொல்கிறேன், ஏசிடி கோணம் சி இல்லை பிசி
பிஏசி கோணம்னு சொல்லுவோம், அதானே ஓர்டர். பிஏசி கோணமும் சமனாக இருந்திருந்தால் கூட கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். இதை விட இன்னும் ஒரு வழி இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்துட்டோம். செம்பக்கம் பக்கமாகவும் இருக்கலாம். என்னடா இது செங்கோணம் முக்கோணம். சரி, செம்பக்கம் பக்கமாக இருக்கலாம் என்று சொன்னால் சொல்லுங்கடா. செம்பக்கம் பக்கமாக இருக்கலாம்டா செம்பக்கம் இது வரைக்கும் சமன் என்று சொல்லல. செம்பக்கம்ன்றது யாருடா? செம்பக்கம்ன்றது செங்கோணத்துக்கு எதிரான பக்கமான டிசி என்ற பக்கம் ஏபி என்ற பக்கத்துக்கு சமனாக இருந்தா, ஏபி சமன் டிசி இல்லை சிடி ஆக இருந்தா, இந்த ரெண்டு முக்கோணம் ரெண்டு கோணம் ஒரு ரெண்டு பக்கம் ஒரு கோணம் தான். ஆனால் அந்த கோணம் அடைகோணம் இல்லை, செம்பக்கமாக இருக்கிறதால தான் ஒருங்கி செய்யும். செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். ஸோ இந்த 4 விடையில் ரெண்டும் சரியாக இருக்கணும். சரிதானே? ரெண்டும் சரியாக இருந்தால் தான் 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஒன்று சரியாக இருந்து மற்றது பிள்ளையாக இருந்தால் கட்டாயம். இப்போ சில பிள்ளைகள் இதை போட்டுட்டு செங்கோணம் செம்பக்கம் பக்கம் போட்டுக்கொண்டா பிள்ளை தானே, பிள்ளை. சரிதானே? சமனாக வேண்டிய உறுப்பு அது ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பம் ரெண்டுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2 மார்க்ஸ் கொடுக்கலாம் பிள்ளைகள். இதை தவிர ஒருவேளை சமனாக வேண்டிய உறுப்பு சரியாக இருந்தால் 1 மார்க்ஸை கொடுங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உறுப்பு வேறு போட்டிருந்தா, அந்த சந்தர்ப்பம் வேறு போட்டிருந்தால் கட்டாயம் அது பிள்ளை கொடுங்க. 4 விடை இருக்குது. இந்த 4ல் நீங்கள் ஏதோ ஒரு விடை கொடுத்தா சரி, ஏதோ ஒரு விடை கொடுத்தா சரி. ஏதாவது கேட்கணுமாடா? மேட்ச்சு இல்லை, சரிதானே? அது புரியுதானே? இப்படி 4 விடை வர்ற மாதிரி கேள்வி போடுறது தப்பு. ஏன்டா பிள்ளை திருத்துற ஆளுக்கு கஷ்டம், பிள்ளைக்கு கஷ்டம் இல்லை, திருத்துற ஆளுக்கு கஷ்டம், பாவம். ரைட், ஓகே. பின்வரும் அட்சர கணித உறுப்புகளின் பொமசியை காண்க. பொமசி காண்றது ரொம்ப ஈஸி, நாங்கள் தெளிவாக படிச்சிட்டோம். நம்பருக்கு அட்சர கணித உறுப்பு கோவையே இல்லை, ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி வரையில்லை. 2 உறுப்பு 3 உறுப்பு கோவை இல்லை, எல்லாம் 1 உறுப்பு கோவை. ஸோ நம்பருக்கு மட்டும்தான் நாங்கள் பொமசி பார்க்கணும். 2, 5, 15. 15 பெரியவர், பெரிய வச்சு பொமசி காண்றது சுகம். 15 5க்கு மடங்கு, 2க்கு மடங்கு இல்லை. 15 இந்த அடுத்த மடங்கு 30, எல்லாருக்கும் மடங்கு. ஸோ நம்பருக்கு பொமசி, நம்பருக்கு மட்டும்தான் பொமசி காணணும், குணகங்களுக்கு மட்டும் 30. மற்றபடி இருக்கிற எல்லா அச்சரங்களும் வரணும் உயர் வலுவோட. எக்ஸு 3 இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல கனம் வண்டி இருக்குது. பொதுவாக இங்கே இஎல்சி பிரேக் பண்ணது கனம் வரக்கூடாது. இதை போட்டிருக்கேன் கொஞ்சம் இஎல்சி இந்த பார்டர் லைன் என்று வைப்பமே, எக்ஸ் இந்த கனம் வரும். அதே மாதிரி வை 3 இடத்துல இருக்குது, 3 இடத்துல உயர் வலு வை இந்த வர்க்கம். அதே மாதிரி சட் இருக்குது, சட் ஒரே ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் வந்துதான் ஆகணும். இருக்கிற எல்லா காரணியும் பெறணும், அவற்றை உயர் வலு 1. ஸோ 30 எக்ஸ் கனம் வை வர்க்கம் சட்ன்றதை விட நீங்கள் நேரடியாக கொடுத்துருந்தாலும் முழுமையான 2 புள்ளி வரும். இதை விட நீங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுகிற அந்த வரி எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஆனால் வகுத்து பார்க்குற வரிக்காக மார்க்ஸ் வராது. இறுதி விட இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் வரும், அதுக்காக உங்களுக்கு மார்க்ஸ் வராது. ரைட். 14வது கேள்வி காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துகண்டா பெருக்கமாக எழுதுறது. நாங்கள் காரணிப்படுத்தல் ஒரு 3 வகையாக படிச்சிருக்கிறோம். எப்போவுமே முதலாவது முறையை செக் பண்ணி பார்க்கணும், பொது எடுத்து காரணிப்படுத்திடுமா, இந்த 2 உறுப்புலையும் பொதுவான காரணி இருக்கா? இருக்கு. எதுனா 2 உறுப்புலையும் பொதுவான காரணி? எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்தால் 1/4 எக்ஸ் கணத்திலேருந்து ஒரு எக்ஸ் போயிருக்கு, அப்போ எக்ஸ் வர்க்கம் வரும். இப்போ 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதினாலும் இந்த 2வது காரணி என்னும் காரணிப்படுத்தலாம் வர்க்க வித்தியாச முறையில். அதுக்கு நாங்கள் இதில் 1 ஆற்ற வர்க்கம் 1 இந்த வர்க்கம், 4 ஆற்ற வர்க்கம் 2 இந்த வர்க்கம், எக்ஸ் 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 வர்க்கம் எக்ஸ் இந்த வர்க்கம். ஸோ 2x முழுவதின் வர்க்கம் வரப்போகுது. ஸோ மொத்தமாக ஏற்கனவே எக்ஸ் ஒரு காரணி, இதை விட மொத்தமாக என்னென்னு 2 காரணி வரப்போகுது, மொத்தம் 3 காரணிகளின் பெருக்கமாக வரப்போகுது. 1/2x ஒரு காரணி, 1/2x ஒரு காரணி, அதை விட எக்ஸ் ஒரு காரணி, மொத்தம் 3 காரணிகளின் பெருக்கமாகவும் நீங்கள் போட்டிருக்கணும். சரிதானே? 3 காரணிகளின் பெருக்கமாகவும் நீங்கள் எழுதியிருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் வரும். ஒருவேளை நீங்கள் பொது எடுத்து மட்டும் காரணிப்படுத்துவீங்கன்னா 1 மார்க்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் அதில் எந்த ஒரு பிழையும் படையில அந்த குறித்த இடத்துல சரியாக செய்திருக்கிறதால உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். 15வது கேள்விக்கு போவோம். கூட்டல் விருத்தி ஒன்றில் 10ஆம் உறுப்பு T10 என கூட்டல் விருத்தி ஒன்றின் 10ஆம் உறுப்பு
25 பொது வித்தியாசம்ன்றது d வந்து மறை 2 எனின் முதலாம் உறுப்பை காண்க a கேட்டிருக்குது. இந்த ஆக்களுக்குள்ள இருக்கிற சூத்திரம் என்ன? tn சூத்திரம். நாங்கள் கூட்டல் விருத்தி தானே. tn சமன் a plus n minus 1 into d. இங்கே tnக்கு பதிலாக நான் t10 போட போறேன் என்றாலே nக்கு பதிலாக நான் பிரதியிட்டது என்ன? 10. n இருக்கிற இடத்துல 10 வர்றதெல்லாம் t10 இந்த பெருமானமான 25 சமன் a வந்து தெரியாது n minus 1 10 சய 1 9 தர சய 2 9 தர சய 2 பெருக்கல் பெருக்கிறோனும் 9 தர சய 2 25 சமன் a சக இன்டு சய 18 வரும். a காணணும்னா சய 18 அங்கே அனுப்புவோம். சய 18 அங்கே போனால் 25 சக 18 வரும். கூடுதலான பிள்ளைகள் இந்த சய 18 அங்கே அனுப்பியும் சய 18 போட்ட பிள்ளைகள் கூட. ஏனெண்டா அது அந்த மைண்ட் செட்டில் இருக்குது. சின்ன நம்பராக தான் வருமண்டு. இது குறைஞ்சு கொண்டு வர்ற விருத்தி. கூட்டல் விருத்தி என்று சொல்லாமல் கழித்தல் விருத்தி என்று சொல்லலாம். ஆனால் அது மறையெண்ணால் கூட்டப்படுது. அதனாடி மேலேருந்து கீழே வருது. அப்போ 25 18 கூட்டினா 43 விட 43 விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் வரும். ஒருவேளை நீங்கள் அதை விட விட்டுட்டீங்க, இந்த சமன்பாட்டில் பிரதிட்டீங்க, சூத்திரத்தில் சரியாக பிரதிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு புள்ளி வழங்கலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு புள்ளி வழங்கப்பட்டது, இந்த குறித்த வரைக்கும் ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. இறுதி விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸும் கொடுக்கலாம். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள் 16வது கேள்வி. நேரத்தை வீணாக்க வேணாம், ஏன்னா நேரம் வேகமாக போய்கொண்டிருக்கு. அதனாடி நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் போவோம். 16வது கேள்வி. செவ்வட்ட உருளை ஒன்றின் கன அளவு தந்திருக்குது. 1540 சென்டிமீட்டர் கனமாகும். அதன் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆயின் ஆரையை கணக்குக. செவ்வட்ட உருளை இந்த கன அளவுக்கான சூத்திரம் தெரியணும். பொஸ்பாட்டில் தர மாட்டாங்க, பகுதி 2 தான் தருவாங்க. உருளையின் கன அளவு சமன் அடிப்பரப்பு பையார் வர்க்கம் தர உயரம் தர ஏச் பையார் வர்க்கம் ஏச். உருளை இந்த கன அளவு இந்த முறை தந்திருக்கு 1540 சென்டிமீட்டர் வர்க்கம். பைக்கு பதிலாக 22 கீழே 7 பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் 22 கீழே 7. ஆறு தெரியாத நாடி ஆறு வர்க்கம்னு தெரியாத நாடி ஆறு வர்க்கமண்டே போட்டுறேன். உயரம் வந்து 10. சுருக்கணும் கொஞ்சம் வந்து பகுதி 2 இந்த சில ஐடியாக்களையும் வந்து எடுத்துக்கொள்வோம். முதல்ல ஒரே பக்கம் வெட்டுறதுக்கு எதாவது இருந்தால் வெட்டலாமன்னு பார்த்தா வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. சமன்பாட்டின் இருபுறமும் வெட்டுறதுக்கு இருக்கண்டா இருக்குது. 10ஆல் வெட்டலாம். மேலே தான் வெட்டுப்படும், இல்லை கீழே தான் வெட்டுப்படும். மேலே கீழே சமன்பாட்டின் இருபுறமும் வெட்டுப்படும். அதாவது 2 பக்கமும் நான் 10ஆல் வகுக்கிறேன். இங்கே 10ஆல் வகுத்தினா இது இல்லாமல் போகும், இது இல்லாமல் போகும். 2 பக்கம் தனித்தனி செட்டாக இருந்தால் அப்படி ஓகே. இப்போ ஆறு வர்க்கத்தை காணணும்னா இந்த 22ஐயும் 7ஐயும் அங்கே அனுப்பணும். அப்போ ஆறு வர்க்கம் சமன் பிரிக்கிற 7 அங்கே போய் பெருக்கும், பெருக்கிற 22 அங்கே போய் பிரிக்கும். 22ஆல் வெட்ட தெரியாது, 2ஆல் வெட்டுறேன். 2ஆல் வெட்டினா இங்கே 11 முறை, அங்கே 77 முறை. இப்போ 11ஆல் வெட்டுறேன் 7 முறை என்று வரும். ஸோ ஆறு வர்க்கம் சமன் 49. ஆகவே ஆர் சமன் வர்க்கமூலம் 49 7 சென்டிமீட்டர் என்று வரும். இல்லை 7இன் வர்க்கம் என்று வந்து கூட வரலாம். ஆறு சமன் 7 சென்டிமீட்டர் என்ற விடை எடுத்திருந்தால் முழுமையான 2 மார்க்ஸும் கிடைக்கும். ஒருவேளை சரியாக அந்த சூத்திரத்தில் பிரதிகிறது இந்த குறித்த வரிக்காக உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், இறுதி விடை இல்லாட்டி. ரைட். 17வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். ஆள்கூட்டு தளத்தில் தரப்பட்டுள்ள நேர்கோட்டின் ஏபியின் சமன்பாட்டு எழுதுக. ஒரு நேர்கோட்டு இந்த சமன்பாடு வேணும்னா எனக்கு என்ன வேணும்? படித்திறனும் தேவை, வெட்டுத்துண்டும் தேவை. y சமன் mx + c என்றது தான் நேர்கோட்டு இந்த பொது வடிவம். இங்கே படித்திறனை காண்றதுக்கு 2 புள்ளி இந்த ஆள்கூறு தெரிஞ்சால் போதும். வெட்டுத்துண்டு தெளிவாக தந்திருக்குது. ஏன்னா அப்புறம் 2ஐயுமே காண்ற மாதிரி இருந்தால் அது கணக்கு பெருசு. வெட்டுத்துண்டு எனக்கு தெரியும், வையச்ச வெட்டி கொண்டு போகிறதா இடம்தான் வெட்டுத்துண்டு. ஸோ கோட்டு இந்த வெட்டுத்துண்டு நேரடியாக வந்துட்டுது 2. இப்போ படித்திறனை காண்றதுக்கு 2 புள்ளி இந்த ஆள்கூறு வேணும். இதை விட பல வழி இருக்குது. டேன் டீட்டா அப்படி இப்படின்னு கன வழி இருக்குது. படித்திறன் வந்து மைனஸில் வரப்போகுது. வரை வந்து மற்ற பக்கம் சரிஞ்சிருக்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சுடுவீங்க, மைனஸில் வரப்போகுது. இதுக்கு உங்களுக்கு தெரிந்த 2 புள்ளி தேவையேடா படித்திறனை காண்றதுக்கு. எந்த 2 புள்ளி உங்களுக்கு தெரியும்? எங்கேயுமே புள்ளி தெரியலையே. தந்திருக்கு. பையச்ச வெட்டுற இடத்துல புள்ளி தெரியும். இந்த இடத்துல x0/2. அந்த குறித்த வையச்ச வெட்டுற இடத்துல x0/2. அதே மாதிரி எக்ஸச்ச வெட்டுற இடத்துல x1/y0. ஸோ படித்திறன் m சமன் y கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x கூறுகளின் வித்தியாசம். அதான் பின்னுக்கு இருந்து கழிவிடும். 2லேருந்து 0 கழிக்கிறேன். 2 சய 0 கீழ் 0லேருந்து 1 கழிக்கிறேன். ஓடரில் கழிக்கணும். 0 சய 1. 2லேருந்து 0 கணிச்சா 2.
பூஜ்ஜியத்திலேருந்து ஒன்றை கழிக்கலாது திசை கொண்டேன் சேர்த்தல் பூஜ்ஜியம் வேல்யூ இல்லை பெறுமதியற்றன் மறை ஒன்று வரும். ஒரு நேரெண்ண மறை எண்ணால் பிரித்தா மறை, ரெண்டை ஒன்றால் பிரித்தா ரெண்டு, ஒன்றை ரெண்டால் பிரித்தா அரை தான், அப்படியே தான் வரும். அப்போ படித்திறன் மறை 2 வெட்டுத்துண்டு 2. ஆகவே கோட்டுந்த சமன்பாடு y சமன் மறை 2x சக 2 அப்படின்னு வரும். கோட்டுந்த சமன்பாடு கேட்டது என்ன, கோட்டுந்த சமன்பாடை முழுமையாக சொல்லியிருந்தீங்கன்னா முழுமையான 2 மார்க்ஸும் கொடுக்கலாம். படித்திறன் காண்ற அந்த செயற்பாட்டுக்காக எங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கலாம். இல்லை வெட்டுத்துண்டு காண்டிருந்தால் அதுக்கும் 1 புள்ளி கொடுக்கலாம். படித்திறனும் கண்டு வெட்டுத்துண்டும் கண்டிருந்தால் 1 புள்ளி கொடுக்கலாம். சமன்பாடு கொடுத்துருந்தா தான் முழுமையான புள்ளி நீங்கள் கொடுக்கலாம். அதாவது 2 புள்ளியும் கொடுக்கணுமெண்டா தனித்தனியாக கொடுக்கலாம், இறுதி விட இருக்கணும். ஆனால் படித்திறன் கண்டிருந்தாலோ இல்லை வெட்டுத்துண்டு தனியாக கண்டிருந்தாலோ அந்த 1 புள்ளியை நீங்கள் கொடுங்க, பிரச்சனை இல்லை. 18வது கேள்விக்கு போகும் பிள்ளை சுருக்குகள். ஒரு சின்ன சிக்கல், இந்த சேடு இருக்கிற மாதிரி சுருக்குகள் வந்து எங்களுக்கு இஎல்சிகள் அடங்கல பிள்ளைகள். பரவாயில்ல, நாங்கள் இது ஒரு என்னென்னா இப்போ வர்ற இஎல்சிகளும் கொஞ்சம் என்ன மாதிரி வருதுண்டா இஎல்சின்னா பார்டர் லைனுக்கான போயிட்டு. ஏன்னா பகுதி ஒன்று நாங்கள் மட்டுமில்லை பல இடங்களில் பல மாதிரி கதைக்கிறதால இப்போ ஏன்னா கனகாலமாச்சு 2016 சிலபஸ் மாதிரி நாங்கள் இஎல்சி என்ற ஒரு குறித்த பகுதிக்குள்ள பேப்பர்களை கதைக்க வழிகிட்டு நிறைய பேப்பரை கதைச்சிட்டோம். அப்போ பேப்பர்கள் படிக்கிற பிள்ளைக்கு இலகுவாயிட்டு, படிக்காத பிள்ளைக்கு கஷ்டம்தான். படிக்கிற பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப என்ன கரைச்சி குடித்த விஷயமா போனதால இஎல்சின்னா பார்டருக்கான போயிட்டாங்க. அது இதுக்கு மேலே எடுக்கலாம், அதை தவிக்கிற மாதிரிக்கான கனதுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சு கொள்வது நல்ல. இது எப்படிடா சுருக்கலாம்? வர்க்கமூலம் 32 இந்த பெருமானமும் தெரியாது, வர்க்கமூலம் 8 இந்த பெருமானமும் தெரியாது. ஆனால் ஒரு வழி செய்து பார்க்கலாம். ஒன்று, இதை வந்து எளிய சேடாக்கி பார்க்கலாம். 32 எளிய சேடாக்கி பார்ப்போம், இல்லைன்னா வேறு வழியை பற்றி யோசிப்போம். 32 எளிய சேடாக்கி பார்த்தா 32க்குள்ள ஒரு நிறைவர்க்கன் இருக்குது, எது 16. ஸோ வர்க்கமூலம் 32ன்றது 16 தர 2 வரப்போகுது. அதே மாதிரி வர்க்கமூலம் 8ன்றது 4 தர 2 எழுதலாம். 16 வெளியில் வந்தால் 16 இந்த வர்க்கமூலம் கண்டு வெளியில் வரும். 16 இந்த வர்க்கமூலம் 4 வர்க்கமூலம் 2 சய 2 4 வெளியில் வந்தால் 2 வரும். 2 வர்க்கமூலம் 2 4 வர்க்கமூலம் 2லேருந்து 2 வர்க்கமூலம் 2 இப்போ 4xலேருந்து 2x கழிச்சா கவுண்ட் எண்ணிக்கை மட்டும் கழிவடுற மாதிரி அதே தான். 2 பேரும் ஒரே இனம் கழிவட்டா 2 வர்க்கமூலம் 2 வரும். இது சேடு சுருக்கள் வந்து இஎல்சிகளை ஒட்டு மொத்தமாகவே இல்லை, அது இது நீங்கள் காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனால வந்திருக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன், இப்போ கடைசியும் இல்லை 2022 பேப்பரில் லைட்டாக எளிய சேடாக்கள் முழுமை சேடாக்களோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ நீங்கள் இதையும் நீங்கள் வந்து பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு மேலே சுருக்குறேன்னா வர்க்கமூலம் 2 தான் பெருமானம் தெரியும், அது வேறு மாதிரி கேள்வி. இங்கே கேட்ட கேள்விக்கு விட 2 வர்க்கமூலம் 2 காணத்தான் உங்களால் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விட காண கொண்டு போயிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வரும். இல்லை இதில் ஏதோ ஒரு எளிய சேடை நீங்கள் மாறி இதில் இருக்க ஏதோ ஒன்றை நீங்கள் எளிய சேடாக போட்டிருந்தா 32 4 வர்க்கமூலம் 2 போட்டிருந்தாலோ இல்லை 8 2 வர்க்கமூலம் 2 போட்டிருந்தாலோ 1 மார்க்ஸ் கொடுங்க, கடைசி விட இருந்தால் மட்டும். ரைட், அடுத்ததும் கொஞ்சம் 19வது கேள்வி கொஞ்சம் கூடுதலான புள்ளிக்குரிய கேள்வி. அதாவது ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்க சொல்லியிருக்கு. 10ஆம் ஆண்டில் நாங்கள் படிச்சிருக்கோம் இருபடி சமன்பாடு தீர்க்க, அது ஓகே. ஆனால் அது ஒரு 5 மார்க்ஸுக்குரியோ 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கு 10ஆம் ஆண்டில் படித்த மெதட் என்ன பிள்ளை? 2 வழி. 11ஆம் ஆண்டில் இனித்தான் படிக்க போகிறோம், அது செகண்ட் டேர்ம் சிலபஸாக இருக்கும், வர்க்க பூர்த்தி முறை என்று. 10ஆம் ஆண்டில் நாங்கள் இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கு படித்த ஒரே மெதட், அதை தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். 2 காரணிகளின் பெருக்கம் 0 வந்தால் இந்த 2 காரணியில் ஒரு காரணி 0 என்ற ஒரு வெளிப்பட உண்மை. 2 பேர் பெருக்கி 0 வரணும்னா வேறு வழியிலே இல்லை, கட்டாயம் அதில் ஒரு ஆள் 0 இருக்கணும், இல்லை 2 பேரும் 0 இருக்கலாம். ஆனால் 2மே எக்ஸ் சார்பான கோவையாக இருக்க ஒரு ஆள் 0 இருந்தால் மற்றால் 0 இருக்கலாதுன்னு வரும். ஸோ 2ல் ஒரு ஆள் 0 இருக்கணும் அப்படின்றது தான் அந்த வெளிப்பட உண்மையை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஆனால் இங்கே இது காரணிகளின் பெருக்கமாக இருக்கா? இது உறுப்புக்கள் உறுப்பு கோவையாக இருக்குது. அப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு வர்றேன் பிள்ளைகள். பொதுவாக இந்த வரியில தான் விட வர்றது. இதை 2 காரணிகளின் பெருக்கமாக மாற்றணும். ஒரு சந்தோஷமான விஷயம், இது 9ஆம் ஆண்டு அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லாத கணக்கு வேகமாக காரணிப்படுத்திடலாம். 2லையுமே எக்ஸ் இருக்க போகுது, 2லையுமே எக்ஸ் இருக்க போகுது. கடைசி 2 பேரையும் பெருக்கினா சக 32 வரணும். சக 32 வர்ற பெருக்கமெண்டா 1 தர 32 2 தர 16 இதெல்லாம் தேவையற்றது. 3 4 தர 8 அதுதான் தேவையானது.
அடுத்தது 5 இல்லை 6 இல்லை 7 இல்லை 8 இவ்வளவுதான் மொத்தமாக 32 தரக்கூடிய காரணி. சக நாடி 2 பேரும் ஒரே குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கூட்டுப்பட்டு 12 வர்றதுண்டா 4 மட்டும். ஆனால் சய 12 வரணும்னா அந்த 2 பேரும் மறை. ஸோ ஒரு காரணி எக்ஸ் சய 4, மற்ற காரணி எக்ஸ் சய 8 பெருக்கி பாருங்க அந்த உறுப்பு வரும், அந்த கோவை வரும். ஸோ 2 காரணிகள் பெருக்கி 0 வருதுண்டா இந்த வரியில தான் பொதுவாக எங்களுக்கு வர்றது கேள்வி. 2 காரணிகள் பெருக்கி 0 வருதுன்னா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? எக்ஸய 4 0 இருந்திருக்கணும் இல்லையண்டா 2ல் ஒரு காரணி. எக்ஸய 8 0 இருந்திருக்கணும். எக்ஸய 4 0 இருக்கணும்டா எக்ஸ் வந்து 4 இருந்திருக்கணும். அப்போ தான் 4லேருந்து 4 போனால் 0 அதை தீர்த்தா சரி. சய 4 அங்கால கொண்டு போனால் சக 4 இல்லையண்டா எக்ஸ் வந்து 8 இருந்திருக்கணும். ஒவ்வொரு தீர்வுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் வேறு வரி புள்ளி கொடுக்கலாதுன்னு இல்லை ஒவ்வொரு தீர்வுக்கும் ஒரு மார்க்ஸ் இல்லை. நீங்கள் இந்த விட இறுதி விட இருந்தால் 2 மார்க்ஸ் வரும். காரணிகளின் பெருக்கம் 0க்கு சமனாக இருக்குமென்று அந்த ஒரு வரைக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இறுதி விட இல்லையண்டா. ரைட். ஒழுக்கு தொடர்பான கேள்வி 20வது கேள்வி. ஒழுக்கு தொடர்பான கேள்வி. ஒழுக்க தெளிவாக்குறோனும் கவனமாக வாசிக்கணும். ஏக்கம பி ஆகிய வீடுகளிலிருந்து இதுதான் வீடுடா மேலேந்து பார்க்குற மாதிரி இதுலேயும் ஒரு வீடு இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. ஏக்கம பி ஆகிய வீடுகளிலிருந்து 55 மீட்டர் இடைத்தூரத்தில் உள்ளன. இந்த மொத்த தூரம் 55 மீட்டர் தூரம். ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்க மொத்த தூரம் 55 மீட்டர். 55 பாதி என்ன 27 அரை என்ன 27 அரை 27 அரை என்ன நடுவில் ஏதோ ஒரு கோடு ஒன்று போகுது. அவற்றை பற்றி கேட்போம். அவற்றிலிருந்து சம தூரத்தில் மதில் கட்டப்பட்டுள்ளது. ஸோ மதில் காட்டப்பட்டிருக்கு. 2 வீட்டில இருந்தும் சமனான தூரத்தில் மதில் இருக்குது. அதாவது 2 நிலையான புள்ளிகள்லேருந்து சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கு செங்குத்திருவுராக்கி அந்த விஷயம்தான் போட்டிருக்கு. மதில் கட்டப்பட்டுள்ளது. மதிலின் மீது ஏயிலிருந்து 35 மீட்டர் தூரத்தில் மின்விளக்கு எல் பொருத்துவதற்கு பொருத்தமான அமைவுகளை ஒழுக்கு பற்றிய உமது அறிவை பயன்படுத்தி காணுங்க. இப்போ பிரச்சனை என்னண்டா 35 மீட்டர் எவ்வளோன்னு கெஸ் பண்ணணும். மொத்தமாக 55. அப்போ 55 இந்த பாதி 27. 35ன்றது கொஞ்சம் தாண்டி இருக்கும். ஸோ நீங்கள் கவராயத்தை பயன்படுத்தி ஒரு வில்லொண்டை கீறுறது பொருத்தமாக இருக்குது. அந்த வில்லொண்டை கீறுறது மட்டும் இல்லை, கவராயத்தை பயன்படுத்தி வில்லொண்டை கீறுறது மட்டும் இல்லை, அந்த ஆரை 35 மீட்டர்ன்றது ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் குறிச்சே ஆகும். அந்த ஆரை 35 மீட்டர் வில் நான் கீறிக்கின்றதை வின் விளக்கு பொறுத்துற இடத்துலையே நீங்கள் குறிச்சிருந்தாலும் சரி, இந்த 2 ஒழுக்கும் அந்த செங்குத்திரூராக்கியும் இந்த குறித்த வில்லும் விட்டுற அந்த இடத்துல தான் நீங்கள் மின் விளக்கு பொருத்த வேண்டிய இடம். அது R2 இல்லை, மின் விளக்கு எல் என்ன மின் விளக்கு லைட் என்ற அடிப்படையில் எல் என்ன எல்ன்றது பொருத்த வேண்டிய இடம். நீங்கள் கேட்கலாம், சார் இதில் மட்டும்தான் எல் பொருத்தலாமான்னு கேட்டால் இல்லை, என்ன ஒரு இடத்துல நீங்கள் பொருத்தக்கூடியதாக இருக்குது. இதில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எல் குறிச்சிருந்தாலே போதுமானது. அப்போ L1 L2 என்ற மாதிரி வரப்போகுது. நீங்கள் எல் என்று குறித்தாலே போதுமானது. ஸோ ஒழுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த அளவோடு இருக்கணும். அதே மாதிரி எல் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தத்தில் 2 புள்ளி வழங்கப்படும். ரைட். 21வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 21வது கேள்வி ஒரு சூத்திரத்தில் ஏ எழுவாய் மாற்ற செய்யணும். ஏ வந்து 1 2 இடத்துல ஏ இருக்குது. மொத்தமாக ஏ 2 இடத்துல இருந்தால் நாங்கள் எப்படி எழுவாய் மாற்றம் செய்கிறது? எந்த ஏ எழுவாய் மாற்றம்? ஒரு இடத்துக்கு ஏ கொண்டு வந்து ஆகணும். ஏ இல்லாத உறுப்புகளின் சார்பில் தான் சொல்லுவோம். அப்போ ஏயை நாங்கள் என்ன செய்யணும்னா மொத்தம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சமன்பாடாக இருந்தாலும் இதே தான் பயன்படுத்துவீங்க. மொத்தம் முதல்ல பிரக்கெட் இருந்தால் பிரக்கெட் இல்லாத உடைக்கணும், பின்னம் இருந்தால் பின்னம் இல்லாத மாற்றணும். இங்கே அந்த கரைச்சலாம் இல்லை, பிரக்கெட்டும் இல்லை, பின்னமும் இல்லை. மொத்தம் எத்தனை உறுப்பு? இது 1 2 3 உறுப்பு. இந்த 3ல் எத்தனை உறுப்பில் ஏ இருக்குது? தெளிவாக கதைங்க பிள்ளைங்க, என்னோட கதைச்சா தான் நான் படிப்பிக்கலாம். இது முக்கியமான பகுதி. இதில் எத்தனை உறுப்பில் ஏ இருக்குது? 2 இடத்துல ஏ இருக்குது. ஏ இருக்கிற உறுப்பெல்லாத்தையும் தூக்கு இடது பக்கத்துக்கு, ஏ இல்லாத உறுப்பெல்லாத்தையும் வலது பக்கத்துக்கு. சரி, ஏ இருக்கிற உறுப்பான இந்த சய ஏயை நான் அங்கால அனுப்பினா என்னென்னு போகும்? இங்கே ஏற்கனவே ஏபி இருக்குது, ஏடி என்ன அது ஏபி இல்லை ஏடி, நான் மாறி போட்டேன். ஒரு வித்தியாசமான கணக்கை நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிறீங்களா? ஏடி இருக்குது. இந்த ஏ இங்கே அனுப்பினா சக ஏ என்று வரும். இங்கே பிடி இருக்க போகுது. ரைட். இதில் ஏ நீ ஒரு இடத்துக்கு எடுத்தாகணும். இந்த 2 பேரையும் ஒன்றாக்கலாது. பட் ஏயை பொது எடுத்து வெளியில் தூக்கிடலாம். ஏ நாங்கள் பொது எடுத்தோம்டா டி சக 1 சமன் பியின் கீழ் டி என்று வரும். ஏயோட இந்த டி சக 1 என்ன செய்து கொண்டிருக்கு?
பெருக்கி கொண்டிருக்கு. பெருக்கி கொண்டிருக்கால இங்கே அனுப்பினா என்னடா செய்யும்? பிரிக்கும். ஸோ பி டியின் கீழ் டி சக ஒன்றுன்றதை விட அந்த விடையை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 மார்க்ஸும் கிடைக்கும். ஒருவேளை ஒரு புள்ளிக்கு எப்படி வழங்கப்பட்டிருக்கண்டா பிள்ளைகள், இந்த ஏயை அங்கால கொண்டு போய் இந்த கோவை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி இந்த ஸ்கீமில் வழங்கப்பட்டிருக்கு. இறுதி விடகான கொண்டு போயிருந்தால் 2 புள்ளியும் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் இடர்பட்டிருக்கக்கூடிய கணக்காக இருக்கலாம். பழகத்தான் நமக்கு அது பழக்கத்துக்குள்ள வரும். ரைட். இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு ரூபா 546,000 என்னடா காய்கறிகளை அது ரூபா 546,000 ரூபா பெறுமதியான காய்கறிகளை ஏற்றுமதி செய்யும் போது இலங்கை சுங்கத்தினால் தீர்வையாக 27,300 அறவிடப்படுகின்றது எனின் ஏற்றுமதியாளரிடம் அறவிடப்பட்ட தீர்வை சதவீதத்தை பொதுவாக நாங்கள் இறக்குமதியின் போது தீர்வை செலுத்தி பழகினாங்கள். ஏற்றுமதிக்கும் சில சந்தர்ப்பங்களில் சில பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போதும் நாங்கள் வரி கட்ட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி காய்கறிகள் ஏதோ ஒரு வகையான காய்கறிகளுக்கு நாங்கள் வரி கட்ட வேண்டி இருந்திருக்கு. ஸோ வரி என்றது அந்த பொருள் இந்த கொள்விலை, அதாவது நான் ஏற்றுமதியாளராக நான் அவர் வந்து பொருளை வாங்கியிருப்பாரானே, என்ன விலைக்கு வாங்கினவர் 546,000 ரூபாவுக்கு 27,300 ரூபா வரி கட்டிக்கார். வரி சதவீதம் காண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. எக்ஸெண்டு போட்டு காணலாம், சமன்பாடு ஒப்பிடலாம். இலகுவானது கண்டா பின்னமா போட்டு தர 100%. 27,300 ரூபா வரி கட்டியிருக்கார். எவ்வளவுத்துக்கு? 546,000க்கு தான் 27,300 ரூபா வரி. இது பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா தர 100%. வெட்டுப்படக்கூடிய 2 0 2 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. வேறு என்ன வெட்டலாம்? 273 2 மடங்கு 546. ஸோ இது 2 மடங்குன்னா அங்கே 10 மடங்கு. 10 2 அளவு வெட்டிங்கன்னா 5. ஸோ விட வந்து 5% இவர் தீர்வை வரி செலுத்தியிருக்காரு வரும். நீங்கள் ஒப்பிடவும் முடியும் பிள்ளைகள். ஒப்பிடுறதை விட பின்னமாக போட்டு சதவீதம் காண்றது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இறுதி விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளிகள் வழங்கி கொள்ளும். 23வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். இந்த கேள்வியில் ஒரு திருத்தம் நடந்தது. படத்தில் வரைக்க கேள்வியில் முதல் வரைக்க ACDF என்று வராமல் E என்று வராமல் F என்று வந்தது. F என்ற புள்ளி இல்லை. ஸோ இந்த கூட்டுத்தளவு வந்து மொத்த பரப்பளவையும் தான் கேள்விடுது. சரிவகம், சதுரம், செவ்வகம் என்று சொல்வது. செவ்வகம் என்றால் செவ்வகத்தின் இந்த எல்லா கோணமும் செங்குத்து. ஆகவே இந்த செங்குத்து உயரமும் எங்களுக்கு தெரியும். அடுத்த செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். இதை விட எங்களுக்கு என்ன விஷயம் சொல்லியிருக்கண்டா, AB இந்த நீளமும் AE இந்த நீளமும் சமன். ஸோ இது 16 சென்டிமீட்டர், இது 16 சென்டிமீட்டர். அப்போ மொத்தமாக இந்த 2 செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் தானே. சமாந்திர கோடுகள் சரிவகத்தின் பரப்பளவுக்குரிய சூத்திரத்தையே பயன்படுத்துவோம். சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இதை வேறு என்ன மாதிரி கண்டுக்கலாம்? செவ்வகம் ப்ளஸ் முக்கோணம் மட்டும் காணலாமா? சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அரை தானடா. சமாந்திர பக்கங்களில் ஒரு ஆள் 32, ஒரு ஆள் 16. 32 சக 16. செங்குத்து உயரம் வந்து 7. சுருக்கக்கூடியதாக இருக்கும். அரை தர 48 தர 7. விட்டுப்பட்டால் இங்கே இது 24 தர 7 வரப்போது. 7 4 28 போட்டு 2 மிச்சம் 14 2 16. அப்போ 168 சென்டிமீட்டர் வர்க்கம்ன்றது விட இதில் சுருக்கல் தவறுகள்லாம் வந்திருக்கலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. 168 சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். பிரதியிடல் நீங்கள் முக்கோணம் பயன்படுத்தியிருந்தாலும் அந்த முக்கோண பிரதியிடலுக்கு வரும், செவ்வகத்துக்கு வராது. இல்லை சரிவக சூத்திரம் பயன்படுத்தியிருந்தாலும் பிரதியிடலுக்கு 1 மார்க்ஸ் வரும், ஒருவேளை இறுதி விடை இல்லாத சந்தர்ப்பத்தில். 24வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். இது ஒரு ட்ரெயின் சம்பந்தப்பட்ட கதை. ஒரு முக்கியமான கணக்கை அநியாயத்துக்கு பிளவிட்டாக்களை நான் பார்த்தேன். 34 கிலோமீட்டர் H-1 எனும் கதியில் பயணிக்கும் புகையிரதம் ஒன்று மின்கம்பம் ஒன்றை கடக்க 5 செகண்ட்கள் எடுத்திருப்பின் புகையிரதத்தின் நீளத்தை காண்க. ஒரு புகையிரதம் ஒரு மின்கம்பத்தை கடக்க வேண்டுமெண்டா அந்த புகையிரதம் பயணிக்க வேண்டிய தூரம் எவ்வளவாக இருக்குமெண்டா அந்த புகையிரதத்தின் தூரம் ஓட்டளவு தூரத்தை பயணிக்கணும். நீங்கள் சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறேன்டா அது வந்து 2 மடங்கு தூரத்தை பயணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க. இல்லை, இதில் ஸ்டார்ட் பண்ணினா அந்த தலை அந்த வால் முடியும் வரைக்கும் பயணிக்கணும். ஸோ 1 மடங்கு தூரம் பயணித்த தூரம்
அந்த ரெயின் இந்த நீளமாக இருக்கும் கடக்கிறதுக்கு. ஸோ 5 செகண்டில் அந்த புகையிரதம் எவ்வளவு தூரம் போயிருக்கும்ன்றதை காணும். இதில் நமக்கு 2 விதத்தில் செய்யலாம். இந்த 36 கிலோமீட்டர் h-1 மீட்டர் செகண்ட் -1க்கு மாற்றணும். 10 மீட்டர் செகண்ட் -1 வரும். இதை நீங்கள் விஞ்ஞானத்திலே நேரடியாக பயன்படுத்தக்கூடியது. 36 கிலோமீட்டர் h-1 10 மீட்டர் செகண்ட் -1. அது எப்படி சார் புரிஞ்சு கொள்றதுண்டா, 36 கிலோமீட்டர் மீட்டர் ஆகினா 36,000 மீட்டர் வரும். ஒரு மணித்தியாலம்ன்றது 3600 செகண்ட் வரும். அந்த மாதிரி மாற்றலாம். ஆனால் நான் அந்த மாதிரி நாங்கள் சொல்லித்தரையிலேயே, நான் உங்களுக்கு படிப்பு கேட்க நேர்வீத சமன்ல செய்ய போகிறோம். 36 கிலோமீட்டர் h-1 என்ற இந்த அர்த்தம் என்ன? ஒரு மணித்தியாலத்தில் இந்த புகையிரதம் 36 கிலோமீட்டர் தூரம் செல்லும். ஆனால் எனக்கு தந்த நேரம் செகண்ட்ல இருக்கு. ரெயின் இந்த நீளமும் கிலோமீட்டர் கணக்கில் இருக்க போகிறதில்லை. ஒரு ரெயின் எடுத்தோம்னா மீட்டர் கணக்கில் தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே மீட்டருக்கு மாற்றணும். எதை? கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும், நேரத்தை செகண்டுக்கு மாற்றணும். ஒரு மணித்தியாலம் எத்தனை செகண்ட்? இதில் தான் பெரிய பிள்ளை விட்டாங்க. 60 செகண்டா? ஒரு மணித்தியாலம் எத்தனை செகண்ட்? 60 நிமிடம். ஒவ்வொரு நிமிடமும் 60 செகண்ட். மொத்தமாக 60 3600 செகண்ட். 3600 செகண்டில் இந்த ரெயின் 36,000 மீட்டர் தூரம் போகுது. 5 செகண்டில் சென்ற தூரம். நேர்வீத சமன் 5 செகண்டில் சென்ற தூரம் என்றார். 2 பேரும் முறையாக வரணும். குறுக்கு பெருக்கம் சமன். அந்த ஐடியாவில் செய்கிற நீங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி செய்கிறாண்டாலும் சரி, 5ஐயும் 36,000ஐயும் பெருக்கி எதிரே இருக்கிற 3600ஆல் பிரித்தா அந்த ரெயின் இந்த நீளம் பெறும். வெட்டுப்படக்கூடியண்டா இதில் வெட்டுனீங்களா 10 முறை வரும். 10 தர 5 50 மீட்டர் நீளமான புகையிரதம் என்று வரும். புகையிரதம் 50 மீட்டர் என்ற விடை இருந்திருந்தால் முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். ரொம்ப இலகுவாக நேர்வீத சமன்ல செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் மீட்டர் செகண்ட் -1க்கு மாற்றிட்டு தூரம் சமன் கதிதர நேரம் என்ற சூத்திரத்தை போட்டாலும் சரி. 10 தர 5 50 என்ற விட வரும். அட்டவணையில் உள்ள கோவைகளுக்கு எதிரே சரியண்டா சரியண்டும் பிழையண்டா பிழையண்டும் குறிக்கட்டுமா? 5.10 வர்க்கம் 5.11 வர்க்கத்தை விட பெருசு. ரெண்டுமே வர்க்கம், அதனாடி கரைச்சல் இல்லை. நம்ம அப்போ பார்க்கணும் 5.10 பெருசா இல்லை 5.11 பெருசா? நீங்கள் 2 விதமாக செக் பண்ணலாம். முன்னுக்கு இருந்து இடப்பெருமானத்துலேருந்து பெருசுலேருந்து செக் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை இது 3 தசமதான எண், இதையும் 3 தசமதான எண்ணா மாற்றினா பின்னுக்கு ஒரு சைவரை சேர்ப்போம். அதாவது 1001 இதில் 101 இருக்குது, இதில் 110 இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. ஸோ எது இந்த வர்க்கம் பெருசு? இது இந்த வர்க்கம் தான் பெருசு. ஆனால் மாறியல்ல சொல்லியிருக்கு. ஆகவே முதலாவது கூற்று பிழை. ரெண்டாவது கூற்றுக்கு வருவோம். லொக் அடி3 81 பெருமானம் சமன் லொக் அடி2 16 பெருமானமாம். லொக்கண்டா பலுவக்கான்ற ஒரு கேள்வி. அதாவது 81 3 எத்தனையாம் பலுவண்டு கேள்விடுது. ஒருக்க சொல்லுடா. 3 3 தர 3 3 2ஆம் பலு 9 9 3 27 27 3 81. ஸோ குறித்த கேள்விக்கு என்ன விட? லொக் அடி3 81 பெருமானம் 4. அதே மாதிரி லொக் அடி2 16 16 2 எத்தனையாம் பலு 2 4 4 8 2 16. ஸோ அதுவும் என்ன வர போகுது? 4 தான் விட. 4 4க்கு சமனோ சமன் இல்லையோ? சமன். ஆகவே சமன். ஆகவே இந்த கூட்டும் சமன். இதுவும் இஎல்சி இந்த போர்டர் லைன் தான் சொல்லணும். இந்த குறித்த லொக் கேள்வி என்ன மடக்கையை பொறுத்த வரைக்கும் வர்ற கேள்வி மடக்கையிலேருந்து சுட்டியிலேருந்து மடக்கைன்ற மாதிரி தான். பெருமானம் காண்கண்டு சொன்னாலும் அதை மடக்கையை டக்குண்டு நேர சுட்டி வடிவத்துக்கு மாற்றக்கூடிய மாதிரி இருக்கிற கேள்வி தான். ஆகவே இதில் ஒவ்வொன்றுக்கும் பிழையண்டா சரி போட்டு 1 மார்க்ஸ் போடு, அடுத்தது சரியண்டா சரி போட்டு 1 மார்க்ஸ் போடு. மொத்தமாக 25 கேள்விக்கும் 50க்கு உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத போடுங்க. செய்த பிள்ளைகள், செய்யாத பிள்ளைகள் ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்ப ஒருக்கா செய்யுங்க. நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன்னு நம்புகிறேன். ஆனால் உடனே அனுப்பணுன்னு தான் தெரியலை. 7 மாணவ வரைக்கும் போடுறேன். நிறைய ரெக்கார்டிங் சேர்ந்து ஓட்டுது. எனக்கு நிறைய வேலை பேப்பர் திருத்தணும், ஸ்கூல் பேப்பர்கள், அந்த வேலை இந்த வேலைன்னு கொஞ்சம் லோட் சேர்ந்து ஒன்று இருக்குது. என்னால் 7 மாணவ வரைக்கும் வேகமாக அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.